Hi students, very good evening to all. I am Dinagaran from Swami Vivekananda Metric High Secondary School. Now I am going to talk about mutation theory of evolution by Eco de Vries. What is mutation? Mutation are sudden random changes that occur in organism, so that is inheritable. Mutation are sudden random changes that occur in organism is inheritable. அதாவது ஒரு உயிரில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம். ஸோ அந்த திடீர் மாற்றமானது அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும். ஸோ தட் இஸ் கால் த மியூட்டேஷன். தமிழ் என்ன சொல்கிறோம், திடீர் மாற்றம் சொல்லக்கூடியது, திடீரென தோன்றக்கூடிய மாற்றம். அது பேர் என்ன சொல்கிறாங்க, திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து உனக்கு வந்து கடத்தப்படுகிறது. ஓகேங்களா. டி விரீஸ் கேரிட் அவுட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. அது எந்த பிளான்ட்டில் வந்து பண்ணுறாரு, வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் பிளான்ட், தட் இஸ் கால்டு ஈவினிங் பிரைமரோஸ்னு சொல்லக்கூடியது. வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் பிளான்ட், ஈவினிங் பிரைமரோஸ். What is the scientific name of the evening primrose, that is called the Oenothera lamarckiana. Oenothera lamarckiana. See, de Vries carried out this experiment in the evening primrose plant. This is called the Oenothera lamarckiana. தமிழ் சொன்னா அந்தி மந்தாரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். And observe the variation in them due to the mutation. See, இதில் அவர் என்ன பண்ண, நிறைய வேரியேஷன் வந்து அப்சர்வ் வந்து பண்ணுறாரு. ஓகே, எதனால, due to the mutation. அது திடீர் மாற்றம் காரணமாக வந்து பண்ணிட்டு நிறைய வேறுபாடுகளை வந்து என்ன பண்ணுறாரு, அப்சர்வேஷன் வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா. See, according to the de Vries, sudden and large variation were responsible for the origin of the new species. According to the de Vries, sudden and large variation were responsible for the origin of new species அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது தெரிஞ்ச விஷயம் தான். According to the de Vries, sudden and large variation, sudden and large variation சொல்லக்கூடியது எதுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே லமார்க் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, லமார்க் அண்ட் டார்வினை பொறுத்த வரைக்கும், லமார்க் அண்ட் டார்வின் believed the gradual accumulation of all variation. ஓகே, எல்லா வேரியேஷன் வந்து பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து கிராஜுவலாக வந்து அக்குமுலேட் ஆகக்கூடியது கூடி. லமார்க் அண்ட் டார்வின் believed in gradual accumulation of all variation as a constitutive factor for the origin of new species சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன் சொல்லக்கூடியது. யாருக்கு, ஈகோ டி விரீஸ் சொன்னதுக்கும் லமார்க்கு டார்வின் ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்கள் வந்து வெவ்வேறையாக இருக்குது. இவர் சொன்ன கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈகோ டி விரீஸ் பொறுத்தவரைக்கும் சடனாக ஏற்படக்கூடிய அந்த சேஞ்ச், தட் இஸ் கால்டு மியூட்டேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதனால் என்ன உருவாகுது அப்படின்னா, ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ், ஒரு புதிய உயிரினம் வந்து உருவாகுது வந்து சொல்கிறாரு. ஆனால் லமார்க்கு டார்வின் என்ன சொல்கிறாங்க வந்துட்டு, கிராஜுவலாக தான், மெதுவாக அப்படியே வந்து வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து உருவாகி, accumulation of all variation as a constitutive factor the origin of new species அப்படி மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஈகோ டி விரீஸ் believe that mutation random and directlessன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே டார்வின்ஸ் என்ன சொல்கிறாரு, உனக்கு வேரியேஷன் ஆர் ஸ்மால் அண்ட் என்னது டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்றாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, ஈகோ டி விரீஸை பொறுத்த வரைக்கும், ஈகோ டி விரீஸ் believe that mutation ஆர் ரேண்டம் அண்ட் டைரக்ட்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டு, திடீர் மாற்றம் சொல்லக்கூடியது சீரற்று இருக்காது. ஓகேங்களா. அதேமாதிரி இலக்கற்றவைன்னு சொல்கிறாங்க, டைரக்ஷன் லெசன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைரக்ஷன் லெசன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து டார்வினிசம் சொல்லக்கூடிய, டார்வினிசம் யார், டார்வினோட ஆதரவாளர்கள் பற்றி நம்ம சொல்கிறாங்க டார்வினியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டார்வின் கிடையாது, யார், டார்வினியன்ஸ் அப்படின்னா டார்வினியோட அவரோட கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. யாரெல்லாம் கருத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்களோ அவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம், டார்வினியன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பண்ணிட்டு வேரியேஷன் ஆர் ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு, அது உனக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு, அங்கே சீரற்று இருக்கும். ஓகேங்களா, இலக்கற்றவையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பண்ணிட்டு சின்னதாக இருக்கும். அதேமாதிரி இலக்கு கொண்டவை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஈகோ டி விரீஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஈவினிங் பிரைமரோஸ் பிளான்ட்டில் அந்தி மந்தாரையில் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து, he selected some plants after the self pollination. ஓகேங்களா. இப்போ அவர் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு, he found that majority of plants வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, so the majority plants to the minor variation. அதேமாதிரி வெரி ஃபியூ பிளான்ஸ் டு த மேஜர் வேரியேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ அவர் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு, ஹி செலக்டட் சம் பிளான்ஸ் ஆஃப்டர் த செல்ஃப் பாலினேஷன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ் ஸோ மைனர் வேரியேஷன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வெரி ஃபியூ பிளான்ஸ் ஸோ மேஜர் வேரியேஷன். ஓகேங்களா. அங்கே மெஜாரிட்டி பிளான்ஸ், இங்கே வெரி ஃபியூ பிளான்ஸ். மெஜாரிட்டி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ தென் அது
மைனர் வேரியேஷன். இங்கே வெரி ஃபியூ பிளான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ த மேஜர் வேரியேஷன். இப்போ இதுக்குள்ளே அவர் என்ன பண்ணால் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. ஆல்ரெடி யூ நோ வெரி வெல் அபவுட் த செல்ஃப் பாலினேஷன். பாலினேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும் உனக்கு, சரியா? அப்போ இதுக்குள்ளே அவர் என்ன பண்ணால் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. அகைன் மறுபடியும் செல்ஃப் பாலினேஷன் வந்து பண்ணும்போது என்ன கிடைச்சிது, மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ்னு சொல்லக்கூடிய எப்படின்னா மைனர் வேரியேஷன். அதேமாதிரி இந்த ஃபியூ பிளான்ஸ்னு சொல்லக்கூடிய ஸோ என்னது மேஜர் வேரியேஷன், அந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இங்கே அவர் சொன்ன விஷயம் என்ன வந்துட்டு இதில் ஏற்படக்கூடிய அந்த சடன் சேஞ்சுன்னு சொல்லக்கூடியது, இதில் ஏற்படக்கூடிய அந்த சடன் சேஞ்சுன்னு சொல்லக்கூடியது இப்போ அதிக வேரியேஷன் மூலிமா ஏற்படுது அவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த வேரியேஷன் சொல்லக்கூடியது எது, என்ன தான் வேரியேஷன் அவர் வந்து சொல்கிறார் அப்படின்னா வந்து அவருடைய சைஸில், அவருடைய ஷேப்பில், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சொல்கிறார். சைஸ் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பிளான்ஸு அண்ட் கலர் ஆஃப் த பிளான்ஸு. ஓகேங்களா? கலர் ஆஃப் த பிளான்ஸு. அதேமாதிரி அதனோட குரோமோசோம் நம்பர்லேயும் வேரியேஷன் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காரு. என்ன வேரியேஷன் அப்படின்னா இப்போ அதனுடைய ஆக்சுவலி குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈனோத்திரா லமார்க்கியா வந்து பார்த்தீங்க, ஈனோத்திரா லமார்க்கியானா ஈவினிங் பிரைமரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 chromosome numbers. That is the original chromosome number of the plant that is called the evening primrose plant. Scientific name Enothera lamarckiana. So இங்கே வந்து வேரியேஷன் நமக்கு வந்து ஏற்படுது குரோமோசோம் நம்பர்லேயும் 16, 20, 22, 24, 28, 30 அந்த மாதிரி அதுலேயும் வந்து வேரியேஷன் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் இதுக்கு வந்து அவர் வந்து எக்ஸாம்பிளாக சொன்ன விஷயம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு சில எக்ஸாம்பிள்ஸும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து எவிடன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொன்று ஆன்கான் சீப்புன்னு சொல்லக்கூடியது, ஆன்கான் சீப்பு. ஓகேங்களா? இந்த ஆன்கான் சீப்புன்னு சொல்லக்கூடிய வந்து இப்போ வந்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்குண்டான லெக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாலாக இருந்தது, ஸ்மால் லெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மால் லெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதுலேருந்து உருவானது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த சீப்லேருந்து வந்து பார்த்தா ஆன்கான் சீப்லேருந்து தான் இந்த ஆன்கான்செப்ட் உருவானது. நார்மலாக இருந்து உருவான அந்த ஆன்கான்செப்ட்லேருந்து உருவானது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்மால் லெக்ஸாக இருக்குது. இதுக்கு வந்து எவிடென்ட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே என்னது ஒரு வேரியேஷன் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? சடன் சேஞ்ச் வந்து நடக்கும். அதனால் அந்த நார்மல் ஆன்கான்செப்ட்லேருந்து உருவான அந்த ஷேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்மால் லெக் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எவிடென்ட் சப்போர்ட் டு த மியூட்டேஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சடன் சேஞ்ச் மூலிமா நார்மலாக இருக்கக்கூடிய ஷேப்பில் இருந்து, ஓகேங்களா, நமக்கு என்னது ஸ்மால் லெக் இருக்கக்கூடிய அந்த ஆன்கோன் ஷேப் வந்து உருவானதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது வந்து இது இங்கிலாண்டில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாங்க 1791 இந்த மாதிரி உருவானதாக சொல்லியிருக்காங்க, 1791. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆன்கோன் ஷேப் தான் வந்து என்ன பண்ணா வந்துட்டு வளர்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்மில் வந்து அதிகமாக வளர்த்தாங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து inability to jump over the benches அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. inability to jump over the benches. பெஞ்சஸ்னானது வேலின்னு சொல்லக்கூடியது. ஸ்மால் லெக்காக இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ண முடியாது, அந்த வேலி தாண்டி என்ன எகிரி வெளியே வந்து போக முடியாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஆன்கான்செப்ட் என்னது அந்த ஃபார்மில் வந்து வளர்த்ததாக வந்து சொல்கிறாங்க. இது ஒரு எவிடென்ட்டாக அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்க? அப்போ என்னது சடன் சேஞ்ச். அதேமாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஹார்ன்லெஸ் கேட்டல்னு சொல்லக்கூடியது. ஹார்ன்லெஸ் கேட்டல், ஹார்ன்லெஸ் கேட்டல். ஓகேங்களா? டெவலப்டு ஆஸ் மியூட்டேஷன். ஹார்ன்லெஸ் கேட்டல் டெவலப் ஆஸ் மியூட்டேஷன் ஃப்ரம் த ஹார்ன்டு கேட்டல். அதாவது கொம்பு இருக்கக்கூடிய கேட்டல்லேருந்து என்னது உனக்கு அதிகமாக எது டெவலப் பண்ணதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹார்ன்லெஸ் கொம்பில் அது வந்து கேட்டல் வந்து டெவலப் பண்ணதாக சொல்கிறாங்க. எதனால்? டியூ டு த மியூட்டேஷன். ஓகேங்களா? இன் 1889 இப்போ 2 எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆன்கோன் ஷேப்பு, இன்னொரு ஹார்ன்லெஸ் கேட்டல் டெவலப்டு ஆஸ் மியூட்டேஷன் ஃப்ரம் த ஹார்ன்டு கேட்டல் இன் 1889 அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் எவிடென்ட் டு சப்போர்ட் த மியூட்டேஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன் பை ஈகோ டியூரிஸ். ஓகேங்களா? சரி, ஸோ ஒன் more time I repeat. According to the Dewey's, sudden and large variation were responsible for the origin of new species. Whereas Lamarck and Darwin believed, Lamarck and Darwin believed a gradual accumulation of all variations as a constitutive factor in the origin of the new species சொல்லக்கூடியது. சடனாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஓகேவா, உனக்கு மியூட்டேஷனுக்கு வந்து காரணமாக வந்து சொல்கிறாங்க. அதேமாரி படிப்படியாக மாறுபாடுகள், படிப்படியான என்னது மாறுபாடு, அப்படி கிராஜுவலாக படிப்படியான மாறுபாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சரியா நமக்கு வந்து புதிய உயிரினங்கள் உருவானதாக யாரும் நம்புகிறாங்க, டார்வினும் அண்டு லமார்க்கும் வந்து நம்பர் தான் வந்து சொல்கிறாங்க. சரியா? அண்ட் சரி, நெக்ஸ்ட் ஒன், Eco Dewey's believed that speciation are due to the mutation. Already I told. Eco Dewey's believed that the speciation
or due to the mutation and are called saltation. So that is called saltation. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஈக்குவல் படுறதுக்கு எது வந்து பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸ்பீசியேஷன், அதாவது புதிய சிற்றன் வந்து உருவாடுதான் வந்து சொல்கிறாரு. சரியா? எதனால் டியூ டு த மியூட்டேஷன் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் வந்து சால்டேஷன் சொல்கிறாங்க. தமிழ் சொன்னால் தாவுதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது கீழே கொடுக்குற மாதிரி சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் சொல்லக்கூடியதுன்னா ஒரு படியில் ஏற்படக்கூடிய பெரிய திடீர் மாற்றம் சொல்லக்கூடியது. ஒரு படியில் ஏற்படக்கூடியது ஒரு படியில் ஏற்படக்கூடிய பெரிய திடீர் மாற்றம், அதான் என்ன சொல்கிறாங்க, சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அண்ட் see the next one. It's a very important 3-mark question. So the silent features of the mutation theory. Okay, see the first one. Mutation or discontinuous variation are transferred to the other generations. The first point. ஓகேங்களா? mutation or discontinuous variation. கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் வேரியேஷன் என்னது, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்லக்கூடியது. இங்கே டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்லக்கூடியது தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள் சொல்லக்கூடியது. தொடர்ச்சியற்ற என்னது, மாறுபாடுகள். ஆர் டிரான்ஸ்ஃபர் டு என்னது, அதர் ஜென்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இஸ் ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். கண்டினியூஸ் வேரியேஷன் இருக்குது, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் இருக்குது. ஸோ டார்வின் லமார்க்லாம் சொன்னதுனா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸ் வேரியேஷன் பற்றி சொன்னாங்க. ஆனால் ஈக்குவல் எதை பற்றி சொன்னால் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் பற்றி சொல்கிறாரு. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சொமாட்டிக் வேரியேஷன் அண்டு கேம்டிக் வேரியேஷன் சொல்லக்கூடிய சொமாட்டிக் வேரியேஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தட் இஸ் நாட் இன்ஹெரிட்டபிள். அதே வந்து கேம்டிக் வேரியேஷன் சொல்லக்கூடிய தட் இஸ் என்னது, இன்ஹெரிட்டபிள் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் டு த அதர் ஜென்ரேஷன். இஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எ நேச்சுரல் ப்ரீடிங் பாப்புலேஷன். மியூட்டேஷன் அக்கர் ஃப்ரம் த டைம் டு டைம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நேச்சுரலாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த இனக்கூட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அவ்வப்போது என்ன அப்படின்னா வந்து திடீர்னு மட்டும் வந்து ஏற்படான்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ப்ரீடிங் பாப்புலேஷன். ஓகே, நேச்சுரலாக நடக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க கூட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அவனுக்கு மியூட்டேஷன் அக்கர் ஃப்ரம் த டைம் டு டைம். அப்பப்போ என்ன அவனுக்கு அந்த மியூட்டேஷன் வந்து நடக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தேர் த நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் as they are full fledged அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் as they are full fledged அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு முழுமையான நிகழ்வு வந்து இதில் வந்து நடக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜட் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இடைப்பட்ட உயிரினங்கள் இது எதுவுமே இருக்காது உனக்கு. தேர் ஆர் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ். இடைப்பட்ட உயிரினங்கள் எதுவும் இருக்காதுங்க. தேர் ஆர் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் as they are என்னது ஃபுல்லி ஃப்ளெட்ஜடு, முழுமையான நிகழ்வு இதில் வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், so they are strictly subjected to the natural selection. They are strictly subjected to the natural selection அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுமையான அந்த இயற்கை தேர்வுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. they are strictly subject to the எதுக்கு உட்பட்டது, நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஐ கோ டு மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. ஸோ மாடர்ன் சிந்தட்டிக் தியரி வந்து யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு சிவில் ரைட் சப்போர்ட்டாக இருந்தார். ஃபிஷரு, மேயர், எக்ஸ்லே, டோப்ஸான்ஸ்கி, சிம்சன் அண்டு ஹேக்கல். இவங்க எல்லாமே வந்து இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்து சப்போர்ட்டாக இருந்தவங்க. யார் யாருப்பா? சிவில் ரைட்டு, ஃபிஷரு, மேயரு, எக்ஸ்லே, டோப்ஸான்ஸ்கி, சிம்சன் அண்ட் என்னது ஹேக்கல். இவங்க எல்லாமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் த நேச்சுரல் செலெக்ஷன். எக்ஸ்பிளைன் த நேச்சுரல் செலெக்ஷன் இன் த லைட் ஆஃப் த போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரிஸ். லைட் ஆஃப் த போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டார்வினுக்கு பின்னாடி, ஓகே, டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகள், ஓகேவா, அடிப்படையில் ஸோ இவங்க வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த புது சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகேங்களா. அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனடிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் ஆர் த 5 basic factors involved in the process of organic evolution. process of organic evolution ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஆர்கானிக் ப்ராசஸ்னா பரிணாம நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ எதெல்லாம் என்னென்னலாம் இதில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஜீன் மியூட்டேஷன், ஓகே, அடுத்து வந்து குரோமோசோமல், ஓகேங்களா, அடுத்து ஜெனடிக் ரீகாம்பினேஷன், அடுத்து நேச்சுரல் செலெக்ஷன், அண்ட் ஃபைனலி ஃபார் த ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். தீஸ் ஆர் த 5 basic factors so that are involved in the process of organic evolution. ஓகேங்களா? ஸோ see the one by one. First one, gene mutation. First one, gene mutation. Gene mutation refers to, ஓகேவா, அதாவது தமிழ் சொன்னால் மரபணு திடீர் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மரபணுவில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம், அதான் வந்து என்னது, மரபணுவில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் அப்படி மாதிரி தமிழில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜீன் மியூட்டேஷன் அது refers to the changes in the structure of the gene. The changes in the structure of gene. So it is also called gene or another point mutation. ஓகேங்களா?
ஸோ வாட் இஸ் அ ஜீன் மியூட்டேஷன் ரெஃபர்ஸ் டு சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மரபணுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம். ஓகேங்களா? அது இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜீன் மியூட்டேஷன். அதில் தமிழ் என்ன சொல்கிறாங்க, மரபணு திடீர் மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, மரபணு திடீர் மாற்றம்னு சொல்லலாம். அதேமாதிரி என்னது புள்ளி திடீர் மாற்றம், பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னா, இட் ஆல்டர் த பீனோடைப் ஆஃப் த ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் அ வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இட் ஆல்டர் த பீனோடைப் ஆஃப் த ஆர்கானிசம். ஓகே, அதாவது ஒரு உயிரியோட புறத்தோற்ற, ஓகேவா, அது எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்குது. இட் ஆல்டர் த பீனோடைப் ஆஃப் த ஆர்கானிசம். பீனோடைப்னு வந்து அவுட்டரில் சைஸாக இருக்கலாம், ஷேப்பாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், அதான் பீனோடைப்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து ஆல்டர் பண்ணுது. இட் ஆல்டர் த பீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் இட் ப்ரொடியூஸ் வேரியேஷன். அது மூலிமா ஒரு சில வேரியேஷன் வந்து உருவாக்குது. ஸோ எதில், அதனுடைய ஆஃப்ஸ்பிரிங்கில். ஓகேங்களா? இட் ஆல்டர் த பீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தெளிவாக பார்த்துக்க, உயிரினின் புறத்தோற்றம்னு சொல்லக்கூடிய சைஸ்லேயோ கலர்லேயோ ஷேப்லேயோ வந்து என்னது மாற்றங்களை உருவாக்கி அது மூலிமா ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் மூலிமா வேறு எங்கேயும் வந்து மாறுபாடுகள் வந்து உருவாக்குது. அதுக்குண்டான ஆஃப்ஸ்பிரிங் எங்கூன்ஸில் என்னது மாறுபாடுகள் வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. இது மூலிமா இந்த ஜீன் மியூட்டேஷன் மூலிமா. ஓகேங்களா? அண்ட் சி த செகண்ட் ஒன், குரோமோசோமல் மியூட்டேஷன். ஒரு சில குரோமோசோமல் மியூட்டேஷன் அங்கே என்னது ஜீன் மியூட்டேஷன் பற்றி பார்த்தோம். அதாவது ஜீனோட ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அதேமாதிரி இங்கே குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் ஏற்பட்டால் அது பேர் சொல்லுவாங்க குரோமோசோமல் மியூட்டேஷன். ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம். ஓகேவா? ஸோ எங்கே என்னென்னலாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்க முன்னாடி டெலிஷன், அடிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன் ஆர் என்னது டிரான்ஸ்லோகேஷன், இதெல்லாம் முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது டெலிஷனாக இருந்தால் ஒரு நம்பர் வந்து இப்போ ABCDEன்னு வச்சுக்கோங்க, ஒன்று காணாமல் போனால் அது பேர் சொல்லுவாங்க டெலிஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஒரு ஜீன் வந்து காணாமல் போனால். அதே ஒன்று ஆட் ஆனால் அது பேர் சொல்லுவாங்க அடிஷன். அதே ரெண்டு ஆட் ஆனால் அது பேர் சொல்லியிருக்காங்க டூப்ளிகேஷன். ஓகே, அதே தலைகீழ அந்த பேர் சொல்லியிருக்காங்க இன்வர்ஷன். ஓகேங்களா? அதே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து மாறி போனால் அது பேர் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தோம். இதே முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இங்கே சேஞ்ச் எங்கே நடக்குது, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் வந்து நடக்குது. தட்ஸ் வை தட் இஸ் கால்ட் குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து திஸ் டூ ஆல்டர் த பினோடைப் அண்ட் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அதே சேம் தான் உனக்கு to alter the phenotype and organism and produce a variation in the offspring. இப்போ எப்படி ஜீன் மியூட்டேஷன் நடக்குது அதே சேம் தான் எதுலையும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, குரோமோசோமல் மியூட்டேஷனையும் நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் சரி, நெக்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் டியூ டு த கிராசிங் ஓவர் ஆஃப் த ஜீன் டூரிங் த மியாசிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராசிங் ஒன்று தெரியும் உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மம் இருக்காங்க, ஒரு டேடி இருக்காங்க. சரியா? இவங்க பிளாக்காக இருக்காங்க, இவங்க ஒயிட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இப்போ என்ன, இவங்க ஒரு கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க ஒரு கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது, உனக்கு கிராசிங் ஓவர் வந்து நடக்குது. கிராசிங் ஓவர். ஓகேவா? நடக்குது, கிராசிங் ஓவர் நடக்குது. ஓகேங்களா? ஸோ கிராசிங் ஓவர் நடந்து வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த கேமெட்னு சொல்லக்கூடியது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே கிராசிங் ஓவர் நடந்து அந்த எங்கோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்க ரெண்டு பேர் கேரக்டர்ஸில் இருக்கலாம். ஒன்று பிளாக்காக இருக்கலாம், வந்து ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பேர் கேரக்டர்ஸ் சேர்ந்து கூட இருக்கலாம் உனக்கு. ஓகேங்களா? இல்லை ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இருக்கலாம் உனக்கு. சரியா? ஸோ அதில் ஒரு சில வேரியேஷன் வந்து இருக்கலாம். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, கிராசிங் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக என்னப்போ சொல்கிறப்ப வந்துட்டு இதுதான். ஸோ அந்த வேரியேஷன் சொல்லக்கூடியது. ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கொடுத்தா பாரு, இஸ் டியூ டு த கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன் டூரிங் த மியாசிஸ். So this brings about the genetic variation in the individual. கொடுத்தாங்களா, in the individual of the same species and leads to the heritable variation அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. and leads to the என்ன சொல்லியிருக்காங்கப்பா, heritable variation. ஓகேங்களா? this brings about the genetic variation in the individual of the எதில், same species இல்லை. ஓகேங்களா? it leads to the என்னது, heritable variation. சேம் ஸ்பீசிஸ் ஒரே இனத்துக்குள்ள, ஒரே சிற்றெனத்துக்குள்ள நடக்கக்கூடியது. ஓகேங்களா? ஒரே சிற்றெழுத்துக்கள். திஸ் brings about the genetic variation in the individual of the same species and leads to the heritable variation. And see the finally natural selection. What is the natural selection? Natural selection அது இயற்கை தேர்வு நம்ம சொல்லக்கூடியது. ஆல்ரெடி நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடிய என்னது, அதை வந்து எது உனக்கு வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து எந்த ஒரு ஆர்கானிஸ் வந்து அந்த என்வாரன்மெண்ட் தகுந்த மாதிரி, ஓகேவா, தன்னை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு, சரியா, ஒரு புது கேட்ட மூலியம் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்குதோ, ஸோ அதை மட்டும் அந்த நேச்சுரல் செலெக்ஷன் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு செலக்ட் பண்ணும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஃபிட்டஸ்ட் ஆர்கானிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்படி அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கல, அதுக்கான கேட்டஸ் வந்து அதில் வந்து உருவாகலை அப்படின்னா வந்து ஸோ தட் இஸ் என்ன சொல்லுவோம், அன்ஃபிட் ஆர்கானிஸ். இந்த ரீசில் என்னது எலிமினேட்டர் ஆர் என்னது ரிஜெக்டட். ஓகேங்களா? எது இந்த நேச்சுரல் செலெக்ஷன் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி எதுலேயும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். டார்வின்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்காரு உனக்கு. சரியா? ஏன்னா டார்வின் சொல்ல ஒரு யார், இ வாஸ் அ ஃபாதர் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனடிக் வேரியேஷன். ஓகேங்களா? இங்கே என்னது, எந்த ஒரு ஜெனடிக் வேரியேஷன் வந்து உருவாகலை. டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனடிக் வேரியேஷன் பட் ஒன்ஸ் சச் வேரியேஷன் ஒன்ஸ் அக்கர் இஃப் ஃபேவர் சம் ஜெனடிக் சேஞ்சஸ் while rejecting others. இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் உனக்கு. ஓகேங்களா?
ஸோ கொடுத்துருக்காங்களா, பட் ஒன்ஸ் சச் வேரியேஷன் அக்கர்ஸ் இட் ஃபேவர் சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஒயில் ரிஜெக்டிங் என்னது அதர்ஸ். அப்படின்னா வந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எது இருக்குதோ, எது தன்னை வந்து மாற்றிக்குதோ, எது வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோ அது மட்டும் அந்த நேச்சுரல் செலெக்ஷன் உனக்கு என்ன பண்ண அப்படின்னா என்னது ஃபிட்டஸ்டாக இருக்குன்னு சொல்லி அது மட்டும் என்னது சர்வீல் ஆகும் உனக்கு, ஃபர்தராக சர்வீல் ஆகி அடுத்து என்னது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது அப்படியே என்னது போகும் உனக்கு. சரியா? ஆனால் எது வந்து அன்ஃபிட்டாக இருக்கோ, எது வந்து நேச்சுரல் தகுந்த மாதிரி தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியலோ அது என்ன உனக்கு வந்து அன்ஃபிட்னு சொல்லிட்டு அதை நேச்சுரல் உனக்கு என்னது ரிஜெக்ட் பண்ணிவிடும், இல்லை வந்து எலிமினேட் பண்ணிவிடும். அதான் என்னது நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடிய அதான் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து reproductive isolation சொல்லக்கூடியது. reproductive isolation it helps in the preventing the interbreeding between the related organism. ஓகேங்க, ரிலேட்டட் ஆர்கனிசம் தொடர்புடைய உயிரினங்கள் சொல்லக்கூடியது, தொடர்புடையது உயிரினங்களுக்கு இடையே சொல்லக்கூடியது. என்ன ஆகுனா வந்துட்டு இந்த ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய என்னது வந்து அதாவது இன்டர்பிரேட்டிங் சொல்லக்கூடியது வந்து என்னதுன்னா வந்துட்டு தடுக்கப்படுது. ப்ரிவென்டிங் என்னது தடுக்கிறது. ஓகேங்களா? ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் சொல்லக்கூடியது ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் த இன்டர்பிரீடிங். அப்போ ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது இங்கே என்னது தடுக்கப்படுது. எதுக்குள்ள தொடர்புடைய இரு உயிரினங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த இனப்பெருக்கமானது ஓகேவா தடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ஐசோலேஷன் சொல்லக்கூடியது, ஐசோலேஷன் அது தனிமைப்படுத்துன்னு சொல்லக்கூடியது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரீசன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்போ இங்கே ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த லேண்டில் ஒரு வந்து இவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு இங்கே ஒரு என்னது ஒரு ஏரி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ பாப்புலேஷன் வந்து என்னது செப்பரேட் ஆகுறாங்க. ஓகே, எது மூலிமா? இந்த லேண்ட் மூலிமா. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதே தாங்க இடையில உனக்கு என்னது லேண்டு இப்போ இந்த பாப்புலேஷனுமே என்னது தனியாக வந்து செப்பரேட் ஆகிடுறாங்க. அப்போ இப்போ இந்த இங்கே வந்து அப்போ இவங்க ரெண்டு பேர்த்து நடக்கக்கூடிய என்ன நடக்குது அந்த ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது ப்ரீடிங்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரிவென்ட் ஆகுது உனக்கு. சரியா? அதுக்குள்ள காரணம் இடையில கூட அந்த லேக் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேச்சுரல் பேரிஸ் இருக்குது. ஓகேவா? நேச்சுரல் பேரிஸ் ஓசன் ஒரு நேச்சுரல் பேரியர் தான், லேக் ஒரு நேச்சுரல் பேரியர் தான், ஃபாண்ட் ஒரு நேச்சுரல் பேரியர் தான் உனக்கு. சரியா? ஸோ இது எல்லாமே என்னது பேரியர்ஸாக இருந்து ரெண்டு உயிரினங்களுக்கு நடக்கக்கூடிய அப்போ இந்த இவங்களுக்கும் நடக்கக்கூடிய என்னது உனக்கு அந்த இன்டர்பிரீடிங் சொல்லக்கூடிய ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய தடுக்கப்படுது. ஓகே, அதுக்கு முழு காரணம் இது ரெண்டுத்துக்கு இடையில கூட அந்த லேக்குன்னு சொல்லக்கூடியதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே பாப்புலேஷன் இந்த ரெண்டு பாப்புலேஷன் தனியாகவே செப்பரேட்டாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பாப்புலேஷன் வந்து ஒரு நியூ ஸ்பீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுமாதிரி இந்த பாப்புலேஷன் என்னது ஒரு நியூ ஸ்பீஸ் வந்து ஃபார்ம் ஆகுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஹெல்ப்ஸ் இன் த ப்ரிவென்டிங் த இன்டர்பிரீடிங் பிட்வீன் த ரிலேட்டட் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்குவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆந்த்ரோபோஜெனிக் சொல்லிட்டு மனிதன் உருவாக்கக்கூடியதான் உனக்கு. சரியா? ஆந்த்ரோபோஜெனிக் சொல்லிட்டு யார் உருவாக்கக்கூடியது? மனிதன் வந்து உருவாக்கக்கூடியதான் உனக்கு. ஸோ எவல்யூஷன் சொல்லக்கூடியது. ஸோ அதில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நேச்சுரல் செலெக்ஷன் பற்றி படிக்க போகிறோம். எதை பற்றி படிக்க போகிறோம்? நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நேச்சுரல் செலெக்ஷன். சரி, எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ்னு சொல்லக்கூடியது அது மனிதன் மூலமாக உருவாக்கக்கூடியது. மனித இனத்தால் உருவாக்கக்கூடிய பரிணாமம், அதனால ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேச்சுரல் செலெக்ஷனுக்கு. அது பேர் இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மெயினாக இந்த இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷனை பொறுத்த வரைக்கும் see the natural selection can be explained clearly through the industrial mechanism. ஓகே, அதாவது இயற்கை தேர்வுன்னு சொல்லக்கூடியது நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எது மூலிமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எக்ஸாம்பிள்னு சொல்லக்கூடியது இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் இஸ் கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் த நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை த. ஸோ இது வந்து எந்த எக்ஸாம் மூலிமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் சொல்லிட்டாங்க. சரி, இந்த இயற்கை தேர்வுன்னு சொல்லக்கூடியது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு பெப்பர்ட் மவுத்னு சொல்லக்கூடியது. என்ன கொடுத்துருக்காங்க? பெப்பர்ட் மவுத். ஸோ அது பேர் பிஸ்டன் பிட்டுலேரியான்னு சொல்லக்கூடியது. பிஸ்டன் பிட்டுலேரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அது எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஒன்று இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு முன்னாடி, இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரி உருவான பின்னாடி. ஓகே, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடியது. ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடியது. ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடியது இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு முன்னாடி, அதாவது தொழில் மயமாக்கம் உருவாகுதலுக்கு முன்பு. போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடிய என்னப்பா தொழில் மயமான பின்புன்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடியது. ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் எது கொடுத்துருக்காங்க? இண்டஸ்ட்ரியல் மெலனைசம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பெப்பர்ட் மவுத் வந்து கொடுத்துருக்காங்க. அது பேர் சொல்லுவாங்க பிஸ்டன் பிட்டுலேரியான்னு சொல்லக்கூடியது. பிஸ்டன் பிட்டுலேரியான்னு சொல்லக்கூடியது. ஸோ
இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழ் சொன்னால் வந்து அந்தி பூச்சின்னு சொல்லுவோம் நம்ம, கரும்புள்ளி அந்து பூச்சின்னு சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறாங்க? கரும்புள்ளி அந்து பூச்சின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு திஸ் வேர் த அவைலபிள் இன் 2 கலர்ஸ். ஸோ இது வந்து 2 கலரில் வந்து இருந்தால் சொல்லியிருக்காங்க, 2 கலரில் வந்து இருந்தால் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று சொல்லியிருக்காங்க பிளாக்ல. அந்த கரும்புள்ளி அந்து பூச்சின்னு சொல்லக்கூடியது 2 கலரில் இருந்தது. ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? பிளாக் கலர். என்ன சொல்கிறாங்கப்பா? ஒயிட் கலர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடிய, அதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடியது. த peppered moth both white or என்னது black color were common in the England. அது முன்னாடி சொன்னா, அதாவது இது வந்து எங்கன்னு பார்த்தா இங்கிலாண்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமே அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்து அந்த பெப்பர் மோத் வந்து இருந்தது, அதாவது கரும்புள்ளி அந்த பூச்சி இருந்தது. ஒன்று ஒயிட் கலரில் இருந்தது, இன்னொன்று சொல்கிறாங்கப்பா பிளாக் கலரில் வந்து இருந்தது. சரியா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் witnessed white colored background of the wall of the buildings in the white colored moths escape from the predators அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது தொழில்மயமாக்குவதற்கு முன்னாடி, அதாவது இங்கிலாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ அங்கே வந்து ஏன்னா முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் அவங்களுக்கு இருந்தது. சரியா? அப்போ அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருந்ததுனால இப்போ அந்த பில்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பெப்பர் மவுத்து, அதே மாதிரி சொன்னாங்க ஒயிட் பெப்பர் மவுத், ரெண்டுமே அதில் போய் வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உட்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு சில ப்ரீடேட்டர்ஸ் இருக்கும், அது கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் வந்து இருக்கும். சரியா? அப்போ அந்த ப்ரீடேட்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து எதை வந்து கண்டுபிடிச்சி சாப்பிடுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எதுப்பா? பிளாக் பெப்பர் மவுத் ஈஸியாக கண்டுபிடிச்சி, ஓகேவா? அது வந்து ஈஸியாக வந்து சாப்பிடுது. ஆனால் இதில் வந்து எது எஸ்கேப் ஆனது? ஒயிட் பெப்பர் மவுத் வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆனது. பிகாஸ் ஆஃப் ரீசன், என்ன ரீசன் பாருங்க, ஏன்னா அந்த வால்ஸ் வந்து அந்த பில்டிங்ஸோட வால் ஆஃப் த பில்டிங்ஸ் எல்லாமே என்ன கலர் இருந்து பாருங்க? ஒயிட் கலரில் இருந்தது. அந்த மவுத் என்ன கலர் தான் இருக்குது? ஒயிட் கலராக இருந்தது. அப்போ அதான் அந்த ப்ரீடேட்டர்ஸில் ஈஸியாக என்ன பண்ண முடியல? ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியல. சரியா? அப்போ அந்த ஒயிட் பெப்பர் மவுத் வந்து இங்கே வந்து அதிகமாக இருந்தது. எது ரொம்ப கம்மியாக இருந்தது? பிளாக் பெப்பர் மவுத் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா வந்து பிளாக் பெப்பர் மவுத் வந்து ஈஸியாக அந்த ப்ரீடேட்டர் கண்டுபிடிச்சி சாப்பிட்டுருச்சு. சரியா? அப்போ என்னுடைய இங்கே எண்ணிக்கை வந்து எதுப்பு அதிகமாக இருக்குது? ஒயிட் பெப்பர் மவுத் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அது நேச்சுரே அது வந்து என்னது ஈஸியாக வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டே வந்து இருக்கணும். சரியா? இதுதான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங்ஸ் ப்ரீடேட்டர்ஸ். அதேமாதிரி அதுக்கப்புறம் பார்ப்போம் ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த ட்ரீ இப்போ தொழில்மயமாக்குது, நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து உருவாயிடுச்சு. சரியா? அதான் வந்து ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ட்ரீ டங்க்ஸ் become dark due to the smoke and the shoot let out from the industries அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. The forced industrialization, the tree trunks became dark due to the smoke and the shoot let out from the industries அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இண்டஸ்ட்ரி நிறைய உருவாயிடுச்சுப்பா. இண்டஸ்ட்ரி நிறைய உருவானது பார்த்தீங்கன்னா அப்போ ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வரும்போது அந்த கறி இன்ஜின் தான் இருந்திருக்கும். அப்போ நிறைய ஸ்மோக் வந்து வெளியே வந்து புகை வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்போ அந்த புகை வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரீ ட்ரங்க்னு சொல்லக்கூடியது அந்த மரப்பட்டைகள்லாம் இருக்குல்லப்பா உனக்கு, மரப்பட்டைகள்லாம் வந்து என்னது டோட்டலாக எல்லாம் பிளாக் கலரில் வந்து மாறிது. இந்த ட்ரீ ட்ரங்க்ஸ் பிகம் டார்க். எதனால்? டியூ டு த ஸ்மோக் அண்டு ஷூட் லெட் அவுட் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து என்னது இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா. மெயினாக அதுதான் அதுக்குள்ள மெயின் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது கூட புகை, அதேமாதிரி வந்து கரின்னு சொல்லக்கூடியது. புகை அப்படின்னது ஸ்மோக், கரின்னு சொல்லக்கூடிய ஷூட் லெட் அவுட் ஃப்ரம் என்ன சொல்லுவாங்க? இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு உனக்கு? டு த ஸ்மோக் and shoot let out from the industries. The black moss camouflaged is very important. Camouflaged on the dark bark of the trees and the white moss were easily identify the predators. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பெப்பர் மவுத் பிளாக் பெப்பர் மவுத் வந்து என்ன ஆகுனான்ட்டு உட்கார்ந்து போயிட்டதில்ல. அந்த பிளாக் ட்ரீஸ் சரி பார்க் ஆஃப் த ட்ரீஸ் சொல்லியிருந்தப்போ அவனுக்கு இந்த ட்ரீ ட்ராங்க்ஸு அந்த மரத்தண்டுகள்னு சொல்லக்கூடியது பிகம் டார்க். அந்த மரப்பட்டைகள்லாம் டோட்டலாக என்னது டார்க்காக மாறிடுச்சு. காரணம் அது அந்த புகை கரியெல்லாம் டோட்டலாக வந்து டார்க்காக மாறிடுச்சு. ஸோ அதேமாரி த பிளாக் மோஸ் கேமஃப்ளாக்டு, அந்த கேமஃப்ளாக் தமிழ் சொல்லலாம் வந்து உருவ மறைப்புன்னு சொல்லக்கூடியது. உருவ மறைப்பு. இப்போ உருவ மறைப்புன்னு சொல்லக்கூடியது அந்த மரப்பட்டைகள் எல்லாமே எப்படி போக இருக்குது? எல்லாமே வந்து டார்க் கலரில் இருக்கு, உனக்கு ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பெப்பர் மவுத் போய் வந்து உட்காரும்போது ஒயிட் பெப்பர் மவுத் உட்காரும்போது அந்த பிளாக் பெப்பர் மவுத்தும் அதேமாதிரி அந்த ட்ரீ ட்ரங்க்ஸ் ரெண்டுமே என்னது உனக்கு வந்து ரெண்டுமே டார்க்காக இருக்குது. சரியா? அப்போ ரெண்டுமே டார்க்காக இருக்கும்போது அந்த ப்ரீடேட்டர்ஸில் ஈஸியாக எது கண்டுபிடிக்க முடியாது? பிளாக் பெப்பர் மவுத் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஸோ அதான் அந்த பிளாக் மோஸ் கேமஃப்ளாக்டு உருவமாற்றம் அடைஞ்சிருது. அப்படியே மரக்கலரும் மரப்பட்டையோட கலரும் அந்த பிளாக் பெப்பர் மவுத் கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ப்ரீடேட்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. சரியா? ஸோ அதனால் வந்து
பிளாக் பெப்பர் மோத் வந்து சர்வைவல் ஆகுது. சரியா, நேச்சுரல் செலெக்ஷன் வந்து அது வந்து ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் சொல்லுது, சூழ்நிலை அதுக்கு வந்து காரணமாக இருக்குது. சரியா, ஆனால் ஒயிட் பெப்பர் மோத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தா பாரு, இந்த ஒயிட் மோத்ஸ் வேர் ஈஸிலி ஐடென்டிஃபை எது பை த predators அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஹின்ஸ் அ டார்க் கலர்ட் மோத் பாப்புலேஷன் வாஸ் செலக்டட் கொடுத்துருவாங்களா. அப்போ ஆல்ரெடி டார்வின் சொன்ன விஷயம் தான். ஓகே, டார்வின் என்ன சொல்கிறாரு, உனக்கு எது ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம், எது சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்குதோ, சரியா, ஸோ அது மட்டுமே ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம், அது மட்டுமே சர்வைவல் ஆகும். ஓகேவா, சர்வைவல் ஆகி அடுத்த ஜென்ரேஷன் வந்து போகும். ஓகேங்களா, அடுத்த ஜென்ரேஷன் வந்து நிறைய எங்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதான் இன்ஸ் அ டார்க் கலர்ட் மோத் பாப்புலேஷன் வாஸ் செலக்டட், நேச்சுரல் செலக்ட் பண்ணிச்சு. அந்த நம்பர் என்னது இன்க்ரீஸ் ஆகுது when compared to the white mouse. ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சர் ஆஃபர் த பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெசர் டு த இதுக்கு பிளாக் கலர் மோத் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் மோத். ஸோ த அபோவ் ப்ரூஃப் ஷோஸ் என்னது, தட் இந்த பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க ஆர்கானிசம் that can adapt will survive. Which organism that can adapt, that only survive and produce more progenies resulting in the increase in the population through the natural selection. புரியுதா, எந்த ஆர்கானிசம் சூழலுக்கு தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிக்குதோ அது மட்டுமே சர்வைவல் ஆகும். ஓகேங்களா, அதிக ப்ரோஜெனிஸ் எங்கோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதோட பாப்புலேஷன் என்னது இன்னும் அதிகமாகும் த்ரூ எது மூலிமா, நேச்சுரல் செலெக்ஷன் மூலிமா. ஸோ இதுதான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நேச்சுரல் செலெக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் ஏ பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஓசன், ஃபிஷரிஸ் ஆர் த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் ஆர் ட்ரக்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் வந்து செயற்கை தேர்வுன்னு சொல்லக்கூடியது. அந்த செயற்கை தேர்வுன்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமாக மனிதன் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எது, ஃபாரஸ்ட்டு, ஓசன், அது மாதிரி ஃபிஷரிஸ், இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தலாம். சரியா, அதேமாரி ஆர் த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், தீங்கிற்குள்ளி, ஹெர்பிசைட்ஸ் சொல்லக்கூடிய களைக்கொல்லின்னு சொல்லக்கூடியது, அவர் என்னது ட்ரக்ஸ், மருந்துகள் மூலிமா. ஸோ இது எல்லாமே ஓகேவா. ஸோ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன், மனிதன் அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய பை ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. மெயினாக வந்து எதுலேருந்து ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லக்கூடியது ஃபாரஸ்ட்டு, ஓசன் அண்ட் என்னது ஃபிஷரிஸ் ஆர் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் ஆர் என்னது ட்ரக்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹியூமன் ஹேவ் த செலக்டட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபார் 100 years humans have selected various types of the dogs at மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நிறைய டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் டாக்ஸ் வந்து ஹியூமன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஆல் ஆஃப் விச் ஆர் வேரியன்ஸ் ஆஃப் த சிங்கிள் ஸ்பீசிஸ் ஆஃப் டாக் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் ஆஃப் என்னது டாக். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓகேவா ஒரே சிற்றின நாய்களின் வேறுபட்ட மாற்றுகள் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே சிற்றின நாய்களை ஒரே ஸ்பீசிஸ் சொல்லக்கூடிய ஒரே சிற்றின நாய்கள் வேறுபட்ட மாற்றுகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரே தான், ஒரே சிற்றின தான் உனக்கு, அதில் மாறுபட்டது. இப்போ நம்ம சொல்கிறோம் திருநாயின்னு சொல்கிறோம், அதனால புதுசு ஒரு சில நாய் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹியூமன்ஸ் ஆஃப் செலக்டட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். ஆனால் எல்லாமே ஆல் ஆஃப் விச் ஆர் என்னது வேரியன்ஸ் ஆஃப் த சிங்கிள் ஸ்பீஸ் ஆஃப் டாக் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அது எல்லாமே பார்த்தா ஒரே சிற்று நாய்கள்னு சொல்கிறாங்க. ஒரே ஸ்பீசிஸ் தான் உனக்கு. சரியா, ஒரே சிற்று நாய்கள் வேறுபட்ட மாற்றுகள்னு சொல்லியிருக்காங்க. வேறுபட்டானது மாற்றுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அ நியூ வெரைட்டிஸ் இன் ஷார்ட் பீரியட். In human beings can produce a new varieties in short period. So their nature with its vast resources and long duration can easily produce another new species by the selection அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் ஹியூமன் இப்போ அந்த இப்போ நெல்லாக இருக்கட்டும், இல்லை கத்திரிக்காய் இருக்கட்டும், இல்லை தக்காளி இருக்கட்டும், நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஷார்ட் டூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஹியூமன் பீயிங் கேன் ப்ரொடியூஸ் அ நியூ வெரைட்டிஸ் இன் ஷார்ட் பீரியடில். ஓகேவா, த நேச்சர் அது என்ன சொல்கிறது, இட் இஸ் வாஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் லாங் டூரேஷன் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் என்ன சொல்கிறாங்க, நியூ ஸ்பீசிஸ் பை செலெக்ஷன் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி எதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மியூட்டேஷன் தேரி யாருப்பா சொன்னது அப்படின்னா வந்துட்டு ஹீகோ டியூரிஸ். மறந்துடாதீங்க, எந்த வருஷம் அப்படின்னா 1901. ஓகேங்களா, ஸோ மியூட்டேஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன் ஓகே ப்ரொபோஸ்டு பை ஹீகோ டியூரிஸ். ஸோ மெயினாக மியூட்டேஷன் என்னது சடன் சேஞ்ச். ஓகேங்களா, சடன் சேஞ்சஸ் தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இட் இஸ் இன்கிரெடிபிள் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் மெயினாக மறந்துடாதீங்க, முக்கியமான எக்ஸாம்பிள் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா எக்ஸாம்பிள் ஈவினிங் பிரைமரிஸ்னு சொல்லக்கூடியது. ஓகே, அந்த பிளான்ட் தான் கொடுத்துருக்காங்க, அந்திமந்தர்னு சொல்லக்கூடியது. அதுக்கான சயின்டிஃபிக் நேம் என்ன பார்த்தப்பா ஈனோத்திரா லமார்கியானா, அதான் அதுக்குண்டான சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா, ஸோ இது வந்து சொன்னார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு
ஈக்குவேட்டர்ஸ் என்ன சொல்கிறாரு, அதேமாதிரி சார்லஸ் டார்வின், லமார்க் இவங்க எதில் வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க சரியா, அக்கார்டிங் டு த மியூட்டேஷன் தியரின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மியூட்டேஷன் தியரோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் மாடர்ன் சிந்தடிக் தியரியில் அவங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எது பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் மேலனிசம், நேச்சுரல் செலெக்ஷன், அதை பற்றி வந்து பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ தெளிவாக சொன்ன விஷயங்கள் வந்து காது கொடுத்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அகைன் ஒன் மோர் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா வந்துட்டு இது ஈஸியாக அவனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.